வணக்கம். நீங்க உங்க 20கள்லயோ இல்ல 30கள்லயோ இருக்கீங்களா? அப்போ இந்த வழக்கம் கரெக்ட்டா உங்களுக்காகத்தான். நியூ இந்தியா அஷ்யூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கு, இது உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகும்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம் வாங்க. நான் யங்கா ஃபிட்டா இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? இந்த கேள்வி நம்மள நிறைய பேர் மனசுல வந்திருக்கும் இல்லையா? இது ரொம்ப பொதுவான ஒரு எண்ணம் தான். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்ல திடீர்னு வர்ற ஒரு ஹெல்த் இஷ்யூ நம்ம வருஷ கணக்கா சேர்த்த பணத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிடலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு நல்ல ஹெல்த் பாலிசி ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கவசமா நிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பாதுகாப்பு தேவையை கரெக்டா பூர்த்தி பண்ணதான் இந்த யுவா பாரத் பாலிசியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்லைங்க. இது உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு கருவி. உங்க லைஃப் ஸ்டைலுக்கும் பட்ஜெட்டுக்கும் இது எப்படி செட் ஆகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த பாலிசியை நாம ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல புரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு இன்ட்ரோ, அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ், முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்ன, எப்படி வாங்குறது, கடைசியா சில முக்கியமான ஆலோசனைகள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் பகுதி, யுவா பாரத் பாலிசி ஓர் அறிமுகம். முதல்ல இந்த பாலிசி யாருக்கெல்லாம் பொருந்தும், உங்க வயசுக்கும் உங்க குடும்ப சூழலுக்கும் இது செட் ஆகுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுல சேர்றதுக்கு உங்க வயசு 18ல இருந்து 45க்குள்ள இருக்கணும். நீங்க புதுசா கல்யாணம் ஆனவரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு குழந்தைங்க இருக்கலாம், யாருனாலும் ஓகே. உங்க 3 மாச குழந்தைல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரையும் ஒரே பாலிசில சேர்த்துக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு 6 பேர் வரைக்கும் இதுல கவர் ஆகுது. ரெண்டாவது பகுதி, பலன்களும் திட்டங்களும். சரி, இப்போ இந்த பாலிசியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். இது உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் எல்லாம் கொடுக்குது, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிளானை எப்படி செலக்ட் பண்றது, வாங்க கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுல 3 பிளான்ஸ் இருக்கு: பேஸ், கோல்டு, அப்புறம் பிளாட்டினம். இதுல முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னா, பேஸ் பிளான்ல ரூம் ரெண்ட்டுக்கு உங்க காப்பீட்டு தொகையில 1% வரைக்கும் தான் லிமிட். ஆனா நீங்க கோல்டு பிளானுக்கு அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி பிரைவேட் ரூம் கிடைக்கும். அதுவே பிளாட்டினம்னா ரூம் ரெண்ட் பத்தி கவலையே பட வேண்டாம், எந்த லிமிட்டும் கிடையாது. அதே மாதிரி ஆயுர்வேதா, சித்தா மாதிரி ஆயுஷ் சிகிச்சைகளுக்கும் கவரேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமா யங் கப்பிள்ஸ்க்கு பிளாட்டினம் பிளான்ல 36 மாசத்துக்கு அப்புறம் மகப்பேறு செலவுகளும் கவர் ஆகுது. அது மட்டும் இல்ல, எமர்ஜென்சிக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வசதியும் இதுல இருக்கு. சோ உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பிளானை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மினிமம் 5 லட்சம் ரூபாயில இருந்து இந்த பாலிசியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இதோட அதிகபட்ச கவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். ஆமா, 1 கோடி. இப்போ இருக்கிற மெடிக்கல் செலவுகளுக்கு ஒரு பெரிய ஆபரேஷனாலே பல லட்சங்கள் தேவைப்படுது. அப்போ இந்த 1 கோடி ரூபாய் கவரேஜ்ங்கிறது ஒரு முழுமையான நிதி பாதுகாப்பை கொடுக்கும் இல்லையா? நீங்க எந்த பிளானை செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த சூப்பரான அடிப்படை பலன்கள் எல்லாத்துலயுமே உண்டு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாள் முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆகி 60 நாள் வரைக்கும் ஆகிற செலவுகள் இதுல கவர் ஆகும். இதோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? நீங்க எந்த கிளைமும் பண்ணாத ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க காப்பீட்டு தொகை 50% வரைக்கும் கூடிட்டே போகும். சிம்பிளா சொன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கே ஒரு போனஸ். அதோட வாழ்நாள் முழுக்க ரினியூ பண்ணிக்கலாம். செக்ஷன் 80DN கீழ் வரியும் மிச்சப்படுத்தலாம். இது ஒரு லாங் டேர்ம்ல நல்ல முதலீடு. மூன்றாவது பகுதி, முக்கிய நிபந்தனைகள். எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் அதுல சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தேவைப்படும் போது எந்த விதமான சிக்கலும் வராம பாத்துக்கலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வெயிட்டிங் பீரியட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாலிசி எடுத்த முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் தவிர வேற எந்த நோயா இருந்தாலும் கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கவர் ஆகிறதுக்கு 24 மாசம், அதாவது 2 வருஷம் ஆகும். அதே மாதிரி பிளாட்டினம் பிளான்ல மகப்பேறு பலன்கள் கிடைக்கிறதுக்கு 36 மாசம் காத்திருக்கணும். இது எல்லாம் மனசுல வச்சு பிளான் பண்றது ரொம்ப நல்லது. கோபேமெண்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மருத்துவ செலவுல ஒரு சின்ன பகுதியை நம்ம கையில இருந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க 45 வயசுக்கு அப்புறம் பாலிசியை ரினியூ பண்ணும்போது ஒவ்வொரு கிளைம்லயும் 10% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது பிரீமியத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க உதவுது. இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைம் பண்றதுக்கு 2 வழிகள் இருக்கு: கேஷ்லெஸ் மற்றும் ரீஎம்பர்ஸ்மெண்ட். கேஷ்லெஸ் தான் ரொம்பவே ஈஸியான வழி. நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போனா உங்க பாக்கெட்ல இருந்து காசே எடுக்க தேவையில்ல. இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரக்டா பாத்துக்கும். ஒருவேளை நீங்க நெட்வொர்க்ல இல்லாத ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்தா நீங்க முதல்ல பணம் கட்டிட்டு அப்புறமா பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். பகுதி 4, சலுகைகளும் வாங்கும் முறையும். இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பாலிசியோட பிரீமியத்தை எப்படி குறைக்கலாம், இதை வாங்குறது எவ்வளோ சுலபம்னு பார்க்கலாம் வாங்க. உங்க பிரீமியத்தை குறைக்க இங்க நிறைய வழிகள் இருக்கு பாருங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவே ஒரு 10% டிஸ்கவுண்ட், ஆன்லைன்ல வாங்குறதுனால ஒரு 10% டிஜிட்டல் டிஸ்கவுண்ட், உங்க மொத்த குடும்பத்தையும் ஒரே பாலிசியில சேர்த்தா 15% வரைக்கும் தள்ளுபடி. இது போக லாயல்டி டிஸ்கவுண்ட்னு பல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேரும்போது உங்க பிரீமியம் கணிசமா குறையும்.
இந்த டிஜிட்டல் காலத்துல பாலிசி வாங்குறது ரொம்பவே ஈஸி. அவங்க வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச பேஸ், கோல்டு இல்ல பிளாட்டினம் பிளானை செலக்ட் பண்ணுங்க, உங்க டீடைல்ஸை கரெக்டா ஃபில் பண்ணுங்க, ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சில நிமிஷத்துல உங்க பாலிசி ஆக்டிவேட் ஆயிடும். பகுதி 5 இறுதி ஆலோசனைகள். நாம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்மார்ட்டான பாலிசி ஹோல்டரா இருக்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸை இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாலிசி எடுக்கும்போது உங்க ஹெல்த் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் உண்மையா சொல்லணும். எதையுமே மறைக்கக்கூடாது. ஏன்னா தப்பான தகவல் கொடுத்தா தேவைப்படும்போது உங்க கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொறுப்பான பாலிசிதாரரா இருக்க இந்த 5 விஷயத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா படிங்க. 2. உங்க ஹெல்த் பத்தி எதையும் மறைக்காதீங்க. 3. எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 4. உங்க ஏரியாவில் இருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி வைங்க. 5. கரெக்டான டைமுக்கு பாலிசியை ரினியூ பண்ணிடுங்க. இளமையா இருக்கும்போது நாம பண்ற ஒரு சின்ன முதலீடு பிற்காலத்துல ஒரு பெரிய நிதி நெருக்கடியிலிருந்து நம்மள காப்பாத்தும். இந்த யுவா பாரத் பாலிசி அந்த பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கி ஒரு நல்ல முதல் படியா இருக்கலாம். உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க இன்னைக்கு ஒரு சரியான முடிவெடுக்க நீங்க தயாரா? யோசிங்க.